வணக்கம் நண்பா. ரெட்மி 8 எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நம்ம இன்றைக்கி அதனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ரெட்மி 8 எப்படியெல்லாம் இருக்குது, இதனோட லுக் எல்லாமே ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குது, இதனோட பேக் கேமராவாக இருக்கட்டும், நமக்கு வந்து சைடில் ஸ்லிம்னஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது போல் இதில் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது உள்ளே வேறு எதுனா இருக்குது அப்படின்றதுனால. அதனால தான் நான் பாக்ஸ் வந்ததில் அப்படியே நம்ம வந்து கேமராவோட தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்பவே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. இது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ண இந்த அன்பாக்சிங் வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே போட வேண்டியது. ஆனால் எனக்கு இப்போ தான் மொபைல் கிடச்சிது, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மொபைல் மேலே பார்க்கும்போதே தெரியுது நமக்கு 5000 mAh பேட்ரி அப்படின்ட்டு. நம்ம பில்ல ஜிஎஸ்டி எல்லாம் இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 8000 ரூபாய், 7999 ரூபாய் இதனோட ப்ரைஸ் வந்து வருது. இப்போது நமக்கு வந்து பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரின்றதை மேலேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டரின்ட்டு. இங்கே வந்து இந்தியா நம்பர் 1 பிராண்ட் எம்ஐ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் கீ ஸ்பெசிஃபிகேஷன் கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், ஸ்னாப் ட்ராகனாக இருக்கட்டும், கொரில்லா கிளாஸாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து பேக் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு யூஸ் பண்ணதுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சைடில் வந்து நமக்கு வந்து சிம் இஜெக்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சிம் இஜெக்ட் பண்ணிக்கிதுன்னா எதனா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் அண்டு நமக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச் வந்து பிளாக் கலராக இருக்குது. ஆமாம், உண்மையாக பிளாக் கலராகவே தான் இருக்குது. பவுச் வந்து நிறைய மொபைல் நான் பார்த்ததில் ஒயிட் கலர் தான் வரும், இதில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதனோட பவுச் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வர பவுச் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும், இது பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயாக இருக்கட்டும், பேக்லேயாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைல் நம்ம கையில் பிடிக்குதும் சரி, ஒரு கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது. பேக் சைடு எல்லாம் அந்த அளவுக்கு ஷைனிங் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கவ் ஷேப்பாக இருக்கட்டும், ரொம்பவே இந்த மொபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 8000 ரூபாயில் ஒரு மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மொபைல் வந்து நான் கண்டிப்பாக ஒரு 4GB RAM 64GB இன்டர்னல் வேரியண்ட் 5000 mAh பேட்டரியோட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா கேபிள் அண்டு சார்ஜர் இருக்குது. ஹெட்ஃபோன் எல்லாம் இதில் இல்லை. நமக்கு வந்து டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வரது எல்லாமே மேக்ஸிமம் வந்து சி டைப் வந்து அட்வான்ஸாக கொண்டு வராங்க. இதுலேயும் அதே போல் தான் நமக்கு வந்து சி டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து பை வந்து 9ல் வந்து ரன் ஆகுது. ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா 439 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் இதுக்கு வந்து எப்படி இருக்குது, இதனோட லுக் எல்லாமே இது கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பவுச் வந்து ரொம்பவே ஒரு ஃபிட்டாக ஒரு டைட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு இதனோட மொபைலுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் போட்டு இதனோட லுக் எல்லாமே மறைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதனோட லுக் எதுவுமே கொஞ்சம் மறையாமல் ஓரளவு நல்லா இருக்குது. அதே ஒயிட் கலர் பவுச் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதனோட லுக் எல்லாமே ரொம்ப மறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இதனோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஆன் பண்ணலாம். ரெட்மி அப்படின்ற பிராண்ட் நேமும் வந்துச்சு. மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரும் நம்ம வந்து பிரிச்சிடலாம். நம்ம பிரித்த உடனே நமக்கு வந்து அதனோட ஃபினிஷிங் அந்த அதாவது ஸ்மூத்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி அப்படின்ற பிராண்ட் நேமும் நமக்கு வந்து அப்படியே நமக்கு வந்து வந்துடுது. இப்போ பவுச் கைட்டு வச்சு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடு பார்த்தா நமக்கு டுவெல் கேமரா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்இடி ஃப்ளாஷோட லைனாக கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு அந்த ஸ்லிம்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு சென்டரில் வாட்டர் ட்ராப் நாச் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் வந்து மெமரி கார்டு செட் பண்ணிக்கிற மாதிரி. நமக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 4GB RAM வேரியண்ட் அண்டு 64GB இன்டர்னல் வேரியண்ட்டோட இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெண்டட் பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கையில் பிடிக்கிறதுக்கும் சரி ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கீழே ஸ்பீக்கர் அண்ட் சி டைப் போர்ட் அண்ட்
நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12+2 மெகாபிக்சல் டுயல் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வைட் ஆங்கிளுக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட 8 மெகாபிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து செல்ஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நமக்கு வந்து கேமரா வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. டுயல் நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. மியூமி 10 வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் ஃப்ரண்ட், ஃபேஸ் அன்லாக் இது போல் எல்லாமே நமக்கு வந்து மற்ற மொபைலில் வர ஆப்ஷன் மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ சிம் இஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் போர்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. சில மொபைல் வந்து டுயல் சிம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கும் போது மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணிக்க முடியாது. இதில் எப்படி இருக்குது அப்படின்றதே பார்க்கலாம். நமக்கு வந்து டுயல் சிம் அண்ட் மெமரி கார்டு ரெண்டுமே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்லாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து எஃப்எம்மும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு நிறைய மொபைல் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எஃப்எம் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. இதில் வந்து எஃப்எம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேட்ரி லைஃப்பும் ரொம்ப நல்லா வரும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு கேமரா தான் கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இதனோட மொபைலோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி போடுறேன். மொபைல் சார்ஜ் நிற்கிறதா இருக்கட்டும், கேமிங்க்கு ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த மொபைல் எதனோட கம்பேரிசன் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.